நாட்டுக்கோழி குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்னா அது எங்கள் பாட்டி தாங்க. என்னது அதுக்குள்ளே தீந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக வைப்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ. ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலர் இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 முழு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு, நல்லா வெங்காயம்லாம் கோட் ஆகிற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ அது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண சிக்கனை ஆட் பண்ணி நல்லா உருண்டு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கோபுரம் மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டன் மசாலாவும் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறத பார்த்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி குக்கர் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. எனக்கு பீஸ் ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக நான் 7-8 விசிலே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கிட்டா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடிங்க.